அதிமுக வெளியேற்றப்பட்டவங்க ஒரு மணி பாருங்க நீங்க. இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் சுற்றுப்பயணமா எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்துக்கு அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு? நீங்களே சொல்லணும். அவருடைய சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் என்ன சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? தமிழக அரசியல் களத்துல முக்கியமா பார்க்கப்படுறது செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு. அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும்? அவருடைய முடிவுகள், அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அவர் தனது மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்லுவார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். செங்கோட்டையன் இப்போ சொல்லியிருக்காரு சார், பிரிந்த நிர்வாகிகள்லாம் மறுபடியும் ஒன்று சேரணும், அதிமுக வெளில போனாங்களா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதிமுகவிலே இருக்கார், அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. இல்லை அது மறுபடியும் வந்தாங்கன்னா பலம் நினைக்கிறீங்களா பாஜக? நான் என்ன சொல்கிறேன், என்றைக்குமே ஒற்றுமையே பலம். அதனால் இதை இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்ணுறது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுகவில் தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு தோணும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி குறித்து மறைமுகமாக கடுமையாக சாதிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. பாஜக கூட்டணி வச்சிருந்தா அதிமுக 10 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். தொடர்ந்து இது நாங்கள் 6 அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அதை அவருக்கு சொன்னோம். அவர் எடுத்துக்கிறது தயாராக இல்லை. தற்போது வரை செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. பார்வை இது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதுல நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸா இப்ப செங்கோட்டையன் பேசுறாரா? பாஜகவுடைய வாய்ஸா செங்கோட்டையன் பேசுறாரா? யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு சொந்த வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ்ல தான் அவங்க பேசுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க, அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. இப்போ அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட 2019 இருக்கட்டும், 21 24 ஆகிய தேர்தலில் தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனை சேர்த்திருக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாம், சசிகலாமா சேர்த்திருக்கலாம். இப்படி அவரோட இவங்கெல்லாம் சேர்த்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். நீ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னை பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு. இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம், நம்முடைய உரிமை தொகை, இரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை 50 விழுக்காடு கொடுக்க வேண்டும், 20 விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள். அதே போன்ற பேரிடர் நிதி கொடுக்கவில்லை. மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை. கேட்டால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டால்தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக, அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார். இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறதா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். ஆகவே இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று. ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம், அதில் பயணம் செய்யவே வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். போக போக தெரியும். இல்ல, ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதே கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக அவங்க உட்கட்சி விவகாரமா தான் பாக்குறேன். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம். அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார். இல்ல, இன்னும் மாநில தலைவர் நயினார் அழகா சொல்லியிருக்காரு, இன்னும் 9 மாசம் இருக்கு, இதுல என்ன மாற்றங்கள் வரலாம். அதனால நாங்க பலமாக இருக்கிறோம். எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்த ஜிஎஸ்டியை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம். ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம அதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து, பாஜக கபலீகரம் செய்துன்றாங்க. இன்னைக்கு திமுக தான் அவங்க கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் செஞ்சாச்சு. நான் கேட்கிறேன், இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட திருமாவளவனும் வைகோவும் ஒன்னும் சொல்ல முடியல. பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து திருமாவளவனோட பேச முடியல. எந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா பட்டியலினத்துக்கு மட்டுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சாம்சங் முதற்கொண்டு அங்க நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் கம்யூனிஸ்டுகளால ஒன்னும் பேச முடியல. உங்க கொள்கையை கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆக திமுக தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் பண்ணிட்டு இன்று இருந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்க சுதந்திரமா எல்லாரையும் பேச விடுறோம். நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அதனாலதான் இப்ப கூட்டணி வச்சிருக்கோம். வெற்றி பெறுவோம். இல்ல, அதுதான், அதாவது இந்த கூட்டணிகள் பலமாக இருக்கும். அவங்க கட்சி விவகாரம் அன்னைக்கு பேசுறதெல்லாம் எல்லாம் சரியாக நடக்கும். வருங்காலம் சரியாக நடக்கும். அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, அதுதான் அந்த தலைவர்கள் சொல்ற மாதிரி தான். நான் அதுக்கு கருத்து சொல்வதற்கு, ஏன்னா ஜி.கே. வாசன் ஒரு கட்சியின் தலைவர், நான் ஒரு கட்சியோட தொண்டர். அதனால அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது எல்லோரும் விருப்பமாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது காலக்கெடு 10 நாள் காலக்கெடு கொடுத்திருக்காரு. பத்தி என்ன சொல்றீங்க? அது அவருடைய கருத்துக்களும் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். இதற்கு யார் முடிவு எடுக்க வேண்டும் என்று நிறுவனம் கேட்கிறாங்க. பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அத்தனை பேரும், திரு நத்த விஸ்வநாதன் அவர்கள், நாங்கள் அத்தனை பேரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் 26 முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. எங்கள் கருத்து எடப்பாடியார் கருத்தா எங்கள் கருத்து, ஐயப்பன் கருத்து எங்களுக்கு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.